ஒரு சமயம் துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களில் புனித கங்கை நதி மிகவும் அசுத்தமாகிவிட்டதாம். மக்கள் குப்பைகளையும் இறந்த சடலத்தையும் போட்டு நதியை அவமானப்படுத்தினர். கங்கை தேவி மிகவும் வருத்தமாக பகவானிடம் வந்து அழுதார்கள். பகவானே, நான் எத்தனையோ பாவிகளை தூய்மை செய்தேன். ஆனால் இன்று மக்களாலேயே நான் அசுத்தமாகிவிட்டேன். எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார். கிருஷ்ணர் சிரித்தார். கங்கையே, தூய்மை என்பது வெளியில் மட்டும் இல்லை, மனதிலும் இருக்க வேண்டும். நான் ஒரு விளையாட்டு விளையாடுகிறேன், பார். மறுநாள் கிருஷ்ணர் துவாரகை முழுவதும் ஒரு அறிவிப்பு செய்தார். யார் வேண்டுமானாலும் கங்கையில் குப்பை போடலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. போடுபவர் தன் வீட்டு குப்பையை மட்டுமல்லாது தன் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும், அதாவது தீய குப்பைகள் போன்றது பொறாமை, கோபம், பேராசை, ஒரு சாக்குப்பையில் கட்டி அதையும் நதியில் போட வேண்டும் என்றார். மக்கள் ஆர்வமாக வந்தார்கள். ஆனால் சாக்குப்பையில் தங்கள் மனதின் அழுக்கை போட முடியாமல் தயங்கினார்கள். யாராலும் அதை எடுத்து கட்ட முடியவும் இல்லை. கடைசியில் அனைவரும் வெட்கப்பட்டு, பகவானே, நதியை அசுத்தம் செய்தது எங்கள் தவறுதான். இனி ஒரு சொட்டு கூட அழுக்கையும் போட மாட்டோம் என்று சத்தியம் செய்தார்கள். கங்கை மீண்டும் பலபலவென்று ஓட ஆரம்பித்தார். கிருஷ்ணர் சிரித்தார். தூய்மை தொடங்குவது வெளியில் அல்ல, உங்கள் மனதிலிருந்து. உங்கள் மனம் தூய்மையானால் உலகம் தானாகவே தூய்மையாகும். அதுவே உண்மையான பாரத பெருமை. இன்று இந்த கதை நமக்கு சொல்கிறது என்ன? வீடு, தெரு, நதி எல்லாவற்றையும் நாம் தான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் நம் மனதை தூய்மை செய்வோம். அதே கண்ணனின் ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும். அதுவே நமக்கு பெருமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.